ஓ ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு another வீடியோ. ஆக்சுவலி ரொம்ப ஒரு மாதமா இல்லை ஒரு மாதம் மேலே கூட இருக்கலாம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கல, ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட்டாக வந்து ஒரு vlog போட்டிருப்பேன், அது வந்து ஏரோ vlog போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 சும்மா சின்ன ஸ்டேட்டஸ் வீடியோ மாதிரி போட்டிருப்பேன். பட் எஸ் ஐ நோ, ஆப்வியஸ்லி நான் வந்து ரொம்ப நாளாக வந்து கன்சிஸ்டன்ஸாக இல்லை, இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். பட் இந்த வீடியோ வந்து ஒரு 2 நாள் ஆகுது. பட் இருந்தாலுமே நம்ம வந்து வி ஹாவ் டு கீப் இன் டச் அப்படின்றதுனால இந்த மாதிரி வீடியோ போடுறதுல அப்புறமா வந்து இதுவே எனக்கு ஏதோ புதுசாக ஒரு மாதிரி ஆகிட போகுது, வீடியோ எடுக்கிறது அப்படின்றது பேசுறது எல்லாமே மாறிட போகுது அப்படின்றதுனால தான் வந்து இந்த வீடியோவுமே நான் வந்து இப்போ போடுறேன். ஆக்சுவலி இது போகணுன்ற வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. பட் இருந்தாலுமே ஃபார் த எஃபோர்ட்ஸ், அதாவது வந்து நான் எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்களோட 21st படத்தோட ஒரு கிளிம்ஸ் மாதிரி விட்டுருக்காங்க. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல், எஸ் நம்ம ஆண்டவர் உலகநாயகன் அவரோட ப்ரொடக்ஷன்ஸில் SK21 கமிட் ஆகிருக்காரு சிவகார்த்திகேயன். ஸோ அந்த ஒரு படத்தோட ஒரு கிளிம்ஸ் மாதிரி விட்டுருக்காங்க. அது என்னென்னா ஆக்சுவலி ஒர்க் அவுட் வீடியோ அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ இதை நான் வந்து லேட்டாக போடுறேன். ஆக்சுவலி நான் அப்பயே போட்டுருக்கணும், பட் இப்போ போடுறேன். ஏன்னா வந்து நிறைய ரீல்ஸில் அவரே சொல்லியிருக்காரு, அதாவது இன்டர்வியூஸ் லேட்டர் இன்ஃபர்மேஷன் அது இது இந்த ஃபிட்னஸ்லாம் நமக்கு ஹிட் ஆகாது அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருக்கேன். பட் அதெல்லாம் தாண்டி உடச்சிட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அதை நம்ம ஏன் இதை போடக்கூடாது நம்ம ரியாக்ஷன் வீடியோ அப்படின்றதுனால தான் ஆக்சுவலி நான் இந்த வீடியோவே போடுறேன். ஸோ டைட்டில் டீசர் ஃப்ரம் 16th Feb SK21 அவர்களோட Hearts on Fire Soldier's Body அப்படின்ற மாதிரி ஒரு கிளிம்ஸ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு ரியாக்ட் பண்ணிடலாம். 1 minute 10 seconds. ஓகே, ஜிவி பிரகாஷ் மியூசிக், லெட்ஸ் ஸ்டார்ட். என்ன பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். நம்ம எஸ்கே சோனி RKFI Hearts on Fire. Nice. Hey. Yes, workout video தான். ஏய் சூப்பர்ரா, எடி நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி கன்னை ஸ்டாப் பண்ணிட்டே இருக்காங்க மாதிரி டக்கு. Hey, nice. சூப்பரா. எஸ், அளவுக்கு எடுத்துட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் நல்லாவே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது. வாவ், சூப்பர். நைஸ். ரியலி குட், கம்ப்ளீட்லி சேஞ்ச் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி திஸ் மூவி வில் பி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா வந்து புட் அ லாட் ஆஃப் எஃபோர்ட் அப்படின்றது வந்து இந்த கிளிம்ஸ் பார்க்கும்போது தெரியுது. ஸோ அவுட் ஆஃப் பாக்ஸில் வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்றதுனால எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. அப்படின்னாலே இட்ஸ் ஆப்வியஸ்லி ஒன்று வந்து அவரோட தாட் ப்ராசஸ் அப்படி இருக்கும். அப்படி இல்லைனா எஸ் அஃப்கோர்ஸ் ஸ்டோரியை வந்து டிமாண்ட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும். ஸோ இவர் வந்து இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு செலெக்ஷன் ஆஃப் மூவிஸே வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. என்டர்டெய்னருன்றதுலாம் தாண்டி இப்போ ஒரு பர்ஃபார்மராக வந்து இஸ் எவால்விங், ஐ திங்க் ஸோ அதனால் வந்து திஸ் ஒன் வில் பி ஆன் மார்க்ஸ்ன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி, ஓகேவா, வெயிட் பண்ணி பார்ப்போம். டைட்டில் என்னன்றது தெரியல. ஆக்சுவலி ஹார்ட்ஸ் ஆன் ஃபயரா சம்திங் லைக் சோல்ஜர்ஸ் பாடி அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்மி ரிலேட்டட் படமாக இருக்கலாம். ஆக்சுவலி இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாமே. ஏன்னா பிக் ஃபேம் கமல்ஹாசன் ப்ரொடக்ஷன்ஸில் நடிச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு கிளாஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் நல்லதாக சொல்கிறது இஷ்டத்துக்குலாம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போது அவங்க செலக்ட் பண்ணுற மூவி லைனப்ஸே எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதே வந்து நல்லா இருக்கு. சிம்புவோடதும் ஒரு படத்தோட இது வந்தது. ஸோ அதுவும் பார்த்தேன். பட் அது நான் வீடியோ போடல. பட் எஸ் வந்து ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இந்த வீடியோ பெறுவது நான் உங்கள் ராகுல் பேரி, சைனிங் ஆஃப். பை, பீஸ்.